ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnvelaivaaipu.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இப்போதைக்கு எல்லா மாவட்டங்களில் இருந்துமே இந்த வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண சொல்லி பத்திரிகை செய்தியாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள். உங்கள் அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே பார்த்தா இதை குறித்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்கீமுக்கு எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் ஹோம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடபுள் ஃபார்ம்ஸ்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதல்ல அன்எம்ப்ளாய்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு. ஸோ இதில் போயிட்டு அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகே, தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பட்டோருக்கான உதவித்தொகையை பல வருஷமாக பார்த்தா வழங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2006 கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. முழுக்க காரணம் என்ன, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு படிப்பதற்காகவோ ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காகவோ இந்த உதவித்தொகையை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது காரணத்துக்காக வழங்குறாங்க. எவ்ரி இயர் பார்த்தா 3 தடவை இந்த ஒரு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த வகையில் இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு, நீங்கள் 8th அல்லது பார்த்தா ஃபெயிலோ 10th ஃபெயில் ஆனுங்க அப்படின்றவங்களுக்கு மாதம் 200 ரூபா கொடுக்குறாங்க. மந்த்லி 200 ரூபா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 300 ரூபா ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் 400 ரூபா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்குங்க. அதேமாரி பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரி யூஜி பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் ரூபாய் 600 ரூபா ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. இதுதான் பேசிக்கான உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து உதவித்தொகை பெறுவதற்குரிய தகுதிகள். ஸோ என்னமான தகுதி வேணால் முன்னாடியே பார்த்த மாதிரி, ஒன்று நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள், 10th ஃபெயில் ஆகிருக்கணும், அல்லது 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது +2 முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோ முடித்தவங்க, இடைநிலை ஆசிரியர் முடித்தவங்க அவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை தவிர்த்து பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் பொறியியல் சம்மந்தப்பட்டது பிடெக் முடித்தவங்க, மருத்துவம் மெடிசன் சம்மந்தப்பட்ட படிப்பு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி மருத்துவம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. வெட்டினரி சயின்ஸ் கால்நடை மருத்துவம் படிச்சுட்டு இருக்கவங்க முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. லா படிப்பு முடித்தவங்க, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்ளை பண்ண முடியாது. இதை தவிர்த்து மீதி நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி முடித்தவங்க இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ 10th ஃபெயிலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பதிவு செய்து காத்திருப்பு காலம், அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி 5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டின் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகம் பதிவு செய்து காத்திருக்க வேண்டும். ஸோ 5 வருஷம் நீங்கள் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி 5 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வருமான சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கான வயது வரம்பு, ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 40 வயசு பூர்த்தி, அதாவது பிசி எம்பிசிக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பிடம் பொறுத்த வரைக்கும் விண்ணப்பத்தாரர் உங்களுடைய பள்ளி கல்லூரியை தமிழ்நாட்டிலேயே முடிச்சிருக்கணும். அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸில் யாராச்சும் ஒருத்தர் 15 வருஷத்துக்கு குறையாமல் தமிழ்நாட்டில் வசித்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி முக்கியமான கிரைட்டீரியா, விண்ணப்பத்தாரர் அரசு துறை, தனியார் துறைகளில் எந்த விதமான ஜாப்மே நீங்கள் பெற்றிருக்கக்கூடாது. ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது. அதேமாரி கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட்டில் எந்த ஸ்காலர்ஷிப்பும் பெறுவராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் க்ரைட்டீரியா. நீங்கள் எந்த ஜாப்லையுமே இல்லாமல் இருக்கணுங்க, அது முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதேமாரி ரெகுலராக படிக்கிறாங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பெறுறீங்க அப்படின்னா நீங்கள் புதுப்பிக்கணும், ரெனிவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் கொடுக்கணும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் கொடுக்க சொல்ல பேங்க் அக்கௌண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒவ்வொரு காலாண்டு வாரியாக 4 மாதத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ரெனிவல் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷம் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்கான ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோகும் அப்படின்ற பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஜாப் வந்து பெற்றுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஒன்று ஆன்லைன் மூலமாக கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம், அது டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ண பாருங்கள். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட்கான டீட்டெயில்ஸ் என்ன, பேங்க் அக்கௌண்ட்கான டீட்டெயில்ஸ் என்ன, ஜாதிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானதுங்க. இதெல்லாமே உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆர்ஐக்கான சைன் வாங்குற மாதிரி இருக்கும், வருவாய்த்துறைக்கான சர்டிஃபிகேட். இதில் ஆர்ஐட்ட போய்ட்டு நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். 72 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் வாங்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சைன் வாங்கி அதே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்முங்க. ஸோ க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் 72 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்கணும். அதேமாரி நீங்கள் எந்த வேலைவாய்ப்புலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடாது. இது 2 க்ரைட்டீரியாவும் ரொம்ப அவசியமானது. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து வழங்குறாங்க. 10th மற்றும் அதுக்கு கீழே முடித்தவங்களுக்கு 600 ரூபா கொடுக்குறாங்க மந்த்லி. +2 அதற்கு ஈக்குவலாக படித்தவங்களுக்கு 750 ரூபா மந்த்லி கொடுக்குறாங்க. யூஜி மற்றும் பிஜி முடித்தவங்களுக்கு 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லா கைட்லைன்ஸுமே ஒன்று தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் உங்களுக்கு வருஷத்துக்கு 3 தடவை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு கொடுக்க பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், பேங்க் புக், ஆதார் கார்டு, இதை மட்டும் சப்மிட் பண்ணால் போதுமானது. சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தகுதி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் பண்ணி மந்த்லி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து அனுப்பிடுவாங்க. 3 வருஷத்துக்கு உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் போனீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டோருக்கு பாருங்கள் DECGGCன்னு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதுக்கான மொபைல் நம்பர் என்ன, அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அங்கே போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.